கொரோனா பெருந்தொற்று மூலம் நாடு முழுவதும் உயிரிழப்புகளும் சுகாதார பாதிப்புகளும் தலைவிரித்தாடிய சூழல்ல தொடங்கப்பட்டதுதான் பிஎம் கேர்ஸ் திட்டம் என்ற நிதியுதவி கணக்கு. பிஎம் கேர்ஸ் கணக்கு தொடங்கப்பட்டதுமே தொழிலதிபர்கள், விளையாட்டு வீரர்கள், திரைக்கலைஞர்கள், அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள்னு பல்வேறு தரப்பினரும் தங்களால இயன்ற அளவு நன்கொடைய வழங்கினாங்க. பிஎம் கேர்ஸ் தொடங்கிய வேகத்துல அந்த கணக்குல பல்லாயிரம் கோடி நிதி சேர்ந்தது. ஆனா பிஎம் கேர்ஸ் நிதியத்துல எவ்வளவு நிதி பெறப்பட்டது மற்றும் அதிலிருந்து எவ்வளவு நிதி எதற்காக செலவிடப்பட்டது போன்ற விவரங்கள் ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்துச்சு. இதற்கு முக்கிய காரணம் பிஎம் கேர்ஸ் அறக்கட்டளைக்கு பிரதமர் மோடியே தலைவரா நியமிக்கப்பட்டதுதான்னு சொல்லப்படுது. ஆனா அரசுக்கும் பிஎம் கேர்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு, அரசுக்கு சம்பந்தம் இல்லாததால பிஎம் கேர்ஸ் குறித்த தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தர முடியாதுன்னு மத்திய அரசு கூறியது. பிறகு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்களுக்கு பதிலளிக்கும் வகையில பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து வெண்டிலேட்டர்களுக்காக 2000 கோடியும் 1000 கோடி புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் செலவிடப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கணக்கில் அளிக்கும் நிதியை கொண்டு கொரோனா பாதிப்புகளை தடுப்பதோடு கொரோனாவால உயிரிழந்தவர்களை சார்ந்தவர்களுக்கு நிவாரணமும் அளிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டது. குறிப்பா கொரோனாவால பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 23 வயது வரையிலான உதவிகள் வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டது. ஆனா தற்போது அந்த நிதியின் கீழ் உதவி கோரிய 51% சிறுவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்தி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 2020ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி முதல் 2023ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி வரை கொரோனா காரணமா பெற்றோர் இருவரையோ அல்லது ஒரு பெற்றோரையோ தத்தெடுத்த பெற்றோரையோ இழந்த குழந்தைகளுக்கு தகுந்த உதவி வழங்கப்படும் என்பதுதான் பிஎம் கேர்ஸோட வாக்குறுதி. ஆனா நாடு முழுவதிலும் இருந்து பெறப்பட்ட 9331 மனுக்களில் வெறும் 4532 மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 4781 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 18 மனுக்கள் நிலுவையில் உள்ளதாக தெரியவந்துள்ளது. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கான சரியான காரணம் சொல்லப்படவில்லை. முறைகேடான விண்ணப்பங்களை நிராகரித்திருந்தால் கூட அதற்கான காரணத்தை வெளிப்படையாக சொல்லி நிராகரிப்பதே நியாயம் என கூறி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிஎம் கேர்ஸில் நன்கொடை வழங்கியவர்கள் யார், நிர்வகிப்பவர்கள் யார் என்பது வெளியே தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கும் நிலை பிரதமர் தன்னிச்சையாக பிஎம் கேர்ஸ் நிதியை கையாளும் வாய்ப்பை வழங்கியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் முன்னதாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு விண்ணப்ப நிராகரிப்பு சம்பவம் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கான காரணத்தை தெரிவித்து தகுதியானவர்களுக்கு உரிய நிதி வழங்கிட வகை செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.